அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, நாங்கள் சென்ற வகுப்பில் தரம் 9 பைதகரஸின் தொடர்புகளில் 19.1 பயிற்சிகளை செய்தோம். இன்று 19.2 பயிற்சிகளை செய்யலாம் என நினைக்கின்றேன். முதலாவது வினா, தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவிலும் அச்சரத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள பக்கத்தின் நீளத்தை காண்க. முதலாவதாக தரப்பட்டுள்ள உருவை அவதானியுங்கள். இந்த முக்கோணி இரண்டு முக்கோணிகளும் செங்கோண முக்கோணிகளாகும். எனவே பைதகரஸின் தொடர்பை பயன்படுத்தி y-இன் பெருமானத்தை கண்டுகொள்ளலாம். அதாவது செங்கோணத்துக்கு நேரெதிராக உள்ள பக்கத்தின் வர்க்கம் சமன் செங்கோணத்தை ஆக்குகின்ற பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு என்பதுதான் பைதகரஸின் தொடர்பின் சுருக்கம். எனவே பைதகரஸின் தொடர்பின்படி ஐந்தின் 4 வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 5 வர்க்கம் என்று வர வேண்டும். எனவே y வர்க்கம் சமன் 5 வர்க்கம் சய 4 வர்க்கம் 25 சய 16. 25 14 கழிக்கும் போது 9 பெறப்படுகின்றது. எனவே y சமன் வர்க்க மூலம் 9 சமன் 3 சென்டிமீட்டர். அதேபோன்று இரண்டாவது உருவிலும் இது ஒரு செங்கோண முக்கோணி. எனவே y வர்க்கம் என்பது 9 வர்க்கத்தையும் 12 வர்க்கத்தையும் கூட்டுகின்ற பெருமானத்திற்கு சமனாக இருக்க வேண்டும். பைதகரஸின் தொடர்பின்படி நான் எழுதவில்லை, நீங்கள் ஒவ்வொரு கணக்கிலும் குறித்து கொள்ள வேண்டும். பைதகரஸின் தொடர்பின்படி y வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சக 9 வர்க்கம் சமன் 12 வர்க்கம் 144 சக 9 வர்க்கம் 81. இரண்டையும் கூட்டும்போது 225 பெறப்படுகின்றது. எனவே y சமன் வர்க்க மூலம் 225. வர்க்கம் சமனுக்கு அடுத்த பக்கத்தில் போகும்போது அல்லது இரண்டு பக்கங்களிலும் வர்க்கத்தை போடும்போது சமன்பாடு ஒன்றில் வலது பக்கமும் இடது பக்கமும் சமன்பாடுகள் என்ற பாடத்தில் கற்றுள்ளோம். வலது பக்கமும் இடது பக்கமும் வர்க்கிக்கும் போது y சமன் 15 சென்டிமீட்டர் என பெறப்படுகின்றது. மாணவர்களே, மூன்றாவது உருவும் செங்கோண முக்கோணியாகத்தான் காணப்படுகின்றது. எனவே நமக்கு தெரியும் பைதகரஸின் தேற்றம். அதாவது செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை உள்ளடக்குகின்ற பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். எனவே பைதகரஸின் தொடர்பின் படி இந்த செங்கோண முக்கோணியில் செங்கோணத்துக்கு நேர எதிராக உள்ள 10 வர்க்கம் சமனாக இருக்க வேண்டும். செங்கோணத்தை ஆக்குகின்ற m வர்க்கம் சக
8 வர்க்கத்திற்கு. எனவே m வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் 10 வர்க்கம் என்று எழுதலாம். m வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சய 8 வர்க்கமாகும். எனவே 100 சய 64, 10 வர்க்கம் 100, 8 வர்க்கம் 64, கழிக்கும் போது 36 பெறப்படுகின்றது. எனவே m சமன் வர்க்கமூலம் 36 வர்க்கம் m வர்க்கம் 36க்கு சமன். ஆகவே m சமன் வர்க்கமூலம் 36, ஆகவே 6 சென்டிமீட்டர் என விடை பெறலாம். மாணவர்களே, 4வது உருவில் 2 தெரியா கணியங்கள் தரப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த செங்கோணத்தை மையமாக வைத்து 2 செங்கோண முக்கோணிகளையும் இங்கு அமைக்கலாம். ஆகவே இங்கு முதலாவது இந்த சிறிய செங்கோண முக்கோணியை எடுத்து அதிலிருந்து Pயின் பெருமானத்தை கண்டுகொள்ள வேண்டும். இந்த பைதகரஸின் தொடர்பின்படி சிறிய முக்கோணியில் செம்பக்க முக்கோணியில் P வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் செம்பக்கத்தின் வர்க்கம் 10 வர்க்கம் ஆகும். எனவே P வர்க்கம் சமன் ஏற்கனவே செய்த கணக்குத்தான் 8 வர்க்கம் சமன் 100 சய 64, P வர்க்கம் சமன் 36. ஆகவே P சமன் வர்க்கமூலம் 36 சமன் 6 சென்டிமீட்டர். இப்போது நாம் Pயின் பெருமானத்தை கண்டுள்ளோம் 6 சென்டிமீட்டர் என்று. எனவே இப்போது இந்த பெரிய செங்கோண முக்கோணிய பைதகரஸின் தொடர்பின்படி இந்த கீழுள்ள பக்கம் 15 சென்டிமீட்டர் ஆகும், இந்த பக்கம் 8 சென்டிமீட்டர் ஆகும். இந்த பெரிய முக்கோணியின் இந்த கோடு இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்த பெரிய முக்கோணியின் கீழ்ப்பக்கம் 15 சென்டிமீட்டராகவும், அதாவது செங்கோணத்தை உள்ளடக்குகின்ற பக்கங்கள் 15 ஆகவும் செம்பக்கம் Q என்றும் தரப்பட்டுள்ளது. எனவே பைதகரஸின் தொடர்பின்படி பெரிய முக்கோணியில் Q வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக 15 வர்க்கமாகும். அதாவது 6 சக 9 வர்க்கமாகும். Q வர்க்கம் சமன் 64 சக 15 வர்க்கம் 225 ஆகும். இதனை கூட்டும் போது 289 என பெறப்படுகின்றது. எனவே Q சமன் 289 வர்க்கமூலம், அதாவது Q சமன் 17 சென்டிமீட்டர் என விடை பெறப்படுகின்றது. மாணவர்களே, தரம் 9 கற்கின்ற நீங்கள் 20 வரையும் உள்ள வர்க்க எண்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். 15 தர 15 225, 16 தர 16 256, 17 தர 17 289. இப்போது இரண்டாம் வினாவை அவதானியுங்கள். தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவினதும் சுற்றளவை காண்க. முதலாவது உருவு இங்கு வரையப்பட்டுள்ளது. இந்த உருவில் ABC என்பது செங்கோண முக்கோணியாகும். எனவே இந்த உருவின் சுற்றளவு என்பது AB சக BC சக CD சக DA சுற்றி வர உள்ள அளவு. இங்கு ACD என்பது ஒரு சமபக்க முக்கோணியாக காட்டப்பட்டுள்ளது. எனவே AC யின் நீளம் காணப்படும் போது
CD AD ஆகியவற்றின் நீளங்களை நமக்கு பிரதியிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையில் செங்கோண முக்கோணி ABCயில் பைதகர செந்தொடர்பின்படி ஆறின் வர்க்கம் AC வர்க்கம் சமன் ஆறின் வர்க்கம் சக 8இன் வர்க்கம் ஆகும். எனவே AC வர்க்கம் சமன் 36 சக 64 சமன் 100. ஆகவே AC சமன் வர்க்கமூலம் 100 சமன் 10 சென்டிமீட்டர். AC என்பது CD சமனாகும். CD என்பது DA சமனாகும். AC என்பது 10 சமனாகும். எனவே AC DC DA ஆகிய 3 பக்கங்களும் 10 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே உருவின் சுற்றளவு சமன் AB சக BC சக CD சக DA சமன் AB 6 சென்டிமீட்டர் சக BC 8 சென்டிமீட்டர் சக இந்த இரண்டு பக்கங்களும் 10 சென்டிமீட்டர் சக 10 சென்டிமீட்டர் கூட்டும்போது 34 சென்டிமீட்டர். இரண்டாவது உருவு இங்கு திரையில் காணப்படுகின்றது. இந்த உருவிலும் 2 செங்கோண முக்கோணிகள் காணப்படுகின்றன. அதாவது PQR என்பது ஒரு செங்கோண முக்கோணி, PRS என்பது இன்னும் ஒரு செங்கோண முக்கோணி. மாணவர்களே, இங்கு இந்த உருவின் சுற்றளவு காண்பதற்கு எமக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரே ஒரு பக்கம் SR என்பது மட்டும்தான், அல்லது RS என்ற பக்கம் மாத்திரம்தான் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் RS என்ற பக்கத்தை நேரடியாக கண்டுகொள்ள முடியாது. எனவே முதலில் செங்கோண முக்கோணி PQRின் மூலம் அதன் செம்பக்கமான PRின் பெருமானத்தை கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே செங்கோண முக்கோணி PQRில் பைதகரசின் தேற்றத்தின்படி PR வர்க்கம் சமன் 4இன் வர்க்கம், அதாவது PQ வர்க்கம் சக QR வர்க்கம். PR வர்க்கம் சமன் 4இன் வர்க்கம் சக 3இன் வர்க்கம் சமன் 16 சக 9. இரண்டையும் கூட்டும்போது 25. ஆகவே PR சமன் வர்க்கமூலம் 25 சமன் 5 சென்டிமீட்டர். எனவே இப்போது நாம் PRின் நீளத்தை கண்டுள்ளோம், 5 சென்டிமீட்டர். இப்போது செங்கோண முக்கோணி PRS என்ற செங்கோண முக்கோணியில் செம்பக்கமும் இன்னும் ஒரு அயற்பக்கமும் தரப்பட்டுள்ளது. எனவே இந்த தெரியாமல் இருக்கின்ற RS என்ற பக்கத்தின் நீளத்தை கண்டுகொள்ளலாம். செங்கோண முக்கோணி PRSஇல் பைதகரசின் தொடர்பின்படி PR வர்க்கம் சக RS வர்க்கம் சமன் SP வர்க்கம் அல்லது PS வர்க்கம். பிரதியிடும் போது PR என்பது 5இன் வர்க்கம் சக RS தரப்படவில்லை சமன் 13இன் வர்க்கம். ஆகவே RS வர்க்கம் சமன்
13 வர்க்கம் சய 5 வர்க்கம் சமன் 169 சய 25. 169 25 கழிக்கும் போது 5 144. ஆகவே RS சமன் வர்க்கமூலம் 144 சமன் 12 சென்டிமீட்டர். இந்த நீளம் 12 சென்டிமீட்டர். இப்போது உருவின் சுற்றளவு சமன் PQ சக QR சக RS சக SP, அதாவது 4 சென்டிமீட்டர் சக 3 சென்டிமீட்டர் சக 12 சென்டிமீட்டர் சக 13 சென்டிமீட்டர் சமன் 32 சென்டிமீட்டர். 25 28 32 சென்டிமீட்டர். அடுத்த மூன்றாவது உரு. இங்கு 2 செங்கோண முக்கோணிகள் காணப்படுகின்றன. ஒன்று STU என்ற பெரிய செங்கோண முக்கோணி, இல்லை ஒன்று UVT என்ற வலது பக்கமாக இருக்கின்ற செங்கோண முக்கோணி, இரண்டாவது UVS என்ற இடது பக்கமாக இருக்கின்ற செங்கோண முக்கோணி. இங்கு நமக்கு TU என்ற நீளம் தரப்படவில்லை. TU என்ற நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டுமாயிருந்தால் இந்த UVT என்ற செங்கோண முக்கோணியை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் UVT என்ற அல்லது VTU இந்த செங்கோண முக்கோணியின் ஒரு பக்கம் மாத்திரமே தரப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் தரப்பட்டால் மாத்திரமே செம்பக்கத்தை காணலாம். எனவே நாம் UVS அல்லது SVU என்ற செங்கோண முக்கோணியை அவதானிப்போம். இங்கு 2 பக்கங்கள் தரப்பட்டுள்ளன. UV என்ற பக்கம் மாத்திரம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி நாம் இந்த UVயின் பெருமானத்தை கண்டு அதற்கு பின்னால் இந்த வலது பக்கமாக இருக்கின்ற UVT என்ற செங்கோண முக்கோணியை பயன்படுத்தி செம்பக்கத்தின் நீளத்தை கண்டுகொள்ளலாம். எனவே செங்கோண முக்கோணி UVS-இல் பைதகரஸின் தொடர்பின்படி UV வர்க்கம் சக SV வர்க்கம் சமன் செம்பக்கமான US வர்க்கம். இப்போது நாம் பிரதியிடும் போது UV வர்க்கம் தெரியாது, UV வர்க்கம் தெரியாது. USB வர்க்கம் R இன் வர்க்கம் சமன் 10 இன் வர்க்கம். எனவே UV வர்க்கம் சமன் 10 இன் வர்க்கம் சய R இன் வர்க்கம் என பெறப்படுகின்றது. அப்போது UV வர்க்கம் சமன் 100 சய 36 சமன் 64. எனவே UV சமன் வர்க்கமூலம் 64 சமன் 8 சென்டிமீட்டர் ஆகும். UVயின் பெருமானம் கண்டோம். இப்போது 8 சென்டிமீட்டர் என காணப்பட்டுள்ளது. இப்போது UVT என்ற செங்கோண முக்கோணியை வைத்து செம்பக்கத்தை கண்டுகொள்ளலாம். அதாவது செங்கோண முக்கோணி UVT-யில் செங்கோண முக்கோணி UVT-யில் செம்பக்கத்தின் வர்க்கம் UT வர்க்கம் சமன் செங்கோணத்தை உள்ளடக்குகின்ற பக்கங்களின் வர்க்கங்கள், அதாவது UV வர்க்கம் சக VT வர்க்கம். அப்போது அவற்றை பிரதியிடும் போது 8 இன் வர்க்கம் சக 15 இன் வர்க்கம் சமன் 8 இன் வர்க்கம் 64 சக 15 இன் வர்க்கம் 225. கூட்டும் போது 289 பெறப்படுகின்றது. எனவே UT சமன் வர்க்கமூலம்
289 சமன் 17 சென்டிமீட்டர். எனவே இப்போது தெரியாத பக்கத்தின் நீளத்தையும் நாம் கண்டுள்ளோம், 17 சென்டிமீட்டர் என்று. இப்போது உருவின் சுற்றளவு சமன் SV சக VT சக TU அல்லது UT சக US. ஆகவே பிரதியிடும் போது 6 சக 15 சக TUக்கு காணப்பட்டுள்ள 17 சக 10 சென்டிமீட்டர். ஆகவே கூட்டுத்தொகை 48 சென்டிமீட்டர். இப்போது 4ஆம் உருவை அவதானியுங்கள் மாணவர்களே. இந்த உருவிலும் 2 செங்கோண முக்கோணிகள் காணப்படுகின்றன. ABC CDE ஆகிய 2 செங்கோண முக்கோணிகள். இதன் சுற்றளவு காண்பதாக இருந்தால் AB BC CD DE EA ஆகியவற்றின் பெருமானங்களை கூட்ட வேண்டும். ஆனால் இந்த AEயின் பெருமானம் தரப்படவில்லை. எனவே எமக்கு இந்த செங்கோண முக்கோணி ABCயை வைத்து ACயின் நீளத்தை கண்டுகொள்ளலாம். ஆனால் ACயின் நீளம் காணப்பட்டாலும் ECயின் நீளம் தெரியாமல் AEயின் நீளத்தை கண்டுகொள்ள முடியாது. எனவே செங்கோண முக்கோணி ABCயை வைத்து பயன்படுத்தி ACயின் நீளத்தை காண்கின்ற அதே வேளை செங்கோண முக்கோணி DCDEயின் மூலம் ECயின் பெருமானத்தையும் கண்டு ACயிலிருந்து ECயை அல்லது CEயை கழித்து AEயின் பெருமானத்தை பெற வேண்டும். ACயினுடைய நீளத்தை இவ்வாறு நமக்கு கண்டுகொள்ளலாம். செங்கோண முக்கோணி ABCயில் AB வர்க்கம் சக AC வர்க்கம் சமன் BC வர்க்கமாகும். ஆகவே அவற்றுக்கான பெருமானங்களை பிரதியிட்டு இறுதியாக AC சமன் 13 வர்க்கம் சய 25 வர்க்கம், அதாவது 169 சய 25 கழிக்கும் போது ACயின் பெருமானம் AC வர்க்கத்தின் பெருமானம் 144 பெறப்படுகின்றது. ACயின் பெருமானம் வர்க்கமூலம் 144, அது சமன் 12 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வாறு செங்கோண முக்கோணி CDEயில் EC வர்க்கம் சக DE வர்க்கம் சமன் DC வர்க்கமாகும். அவற்றுக்கான பெருமானங்களை பிரதியிடும் போது CE வர்க்கம் சமன் DEற்காக 4 வர்க்கம், CDற்காக 5 வர்க்கம். ஆகவே CE வர்க்கம் சமன் 5 வர்க்கம் சய 4 வர்க்கம், CE வர்க்கம் சமன் 25 சய 16 சமன் 9. ஆகவே CE சமன் வர்க்கமூலம் 9 சமன் 3 சென்டிமீட்டர். இப்போது ACயின் பெருமானம் தெரியும். ACயின் பெருமானம் 12 சென்டிமீட்டர். ECயின் அல்லது CEயின் பெருமானம் நீளம் 3 சென்டிமீட்டர். ஆகவே AE சமன் 12 சய 3 சமன் 9 சென்டிமீட்டர். இப்போது உருவின் சுற்றளவை இலகுவாக கண்டுகொள்ளலாம். அதாவது உருவின் சுற்றளவு சமன் AB சக BC சக
டி சக டிஇ சக இஏ ஆகிய அவற்றுக்கான பெருமானங்களை பிரதியீடு செய்து கூட்டும் போது நமக்கு விடையினை 36 என்று பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பயிற்சி வினா 3. பயிற்சி வினா 3ஐ நான் இங்கு செய்து காட்டவில்லை. நீங்கள் அதனை உங்கள் பயிற்சிக்காக செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். அப்போது நான் அதனை திருத்தி மீண்டும் உங்களுக்கு அனுப்புவேன். நாம் நேரடியாக இறுதி வினாவான 4ஆம் வினாவை பார்ப்போம். முக்கோணி ஏபிசியில் ஏபிசி சமன் 90 பாகை, ஏபி சமன் 8 சென்டிமீட்டர், பிசி சமன் 6 சென்டிமீட்டர் ஆகும். பக்கங்கள் ஏபி பிசி என்பவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே பிஆர் ஆகும். நாட்பக்கல் ஏபி ஆர்சியின் சுற்றளவை காண்க. இங்கு மாணவர்களே இங்கும் 2 செங்கோண முக்கோணிகள் காணப்படுகின்றன. அதாவது ஏபிசி என்ற ஒரு செங்கோண முக்கோணியும் பிபிஆர் என்ற ஒரு செங்கோண முக்கோணியும் காணப்படுகின்றது. இந்த 2 செங்கோண முக்கோணிகளிலும் முதலில் நாம் இந்த கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை வைத்து ஒரு உருவை வரைந்துள்ளோம். அதாவது முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏபியின் நீளம் 8 சென்டிமீட்டர், பக்கம் பிசியின் நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். பக்கங்களான ஏபி பிசி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே பியும் ஆரும் ஆகும். ஏபிஆர்சி என்ற நாட்பக்கலின் சுற்றளவை காண்க. இப்போது இங்கு நமக்கு தெரியாத 2 பக்கங்கள் தான் காணப்படுகின்றன. அதாவது பிஆர் என்ற பக்கம் தெரியாதுள்ளது, அதே போன்று ஏசி என்ற பக்கமும் தெரியாதுள்ளது. ஆனால் ஏனைய எல்லா பக்கங்களும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது, மறைமுகமாக வழங்கப்பட்டுள்ளது. பிஆர்ஆர்சி என்பன 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் ஆகும். அதே போன்று ஏபி பிபி என்பன 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது செங்கோண முக்கோணிகள் 2ஐயும் பயன்படுத்தி பிஆரின் நீளத்தையும் ஏசியின் நீளத்தையும் நமக்கு கண்டுகொள்ளலாம். இங்கு முதலாவது சிறிய முக்கோணியான செங்கோண முக்கோணி பிபிஆரை எடுத்துக்கொள்வோமானால் பைதகரஸின் தொடர்புப்படி பிஆர் வர்க்கம் செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் செம்பக்கத்தை உள்ளடக்குகின்ற ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்கள். எனவே பிபி வர்க்கம் என்பது 4இன் வர்க்கம் சக 3இன் வர்க்கம் சமன் 16 சக 9. ஆகவே 25. பிஆர் சமன் வர்க்கமூலம் 25 சமன் 5 சென்டிமீட்டர். இது சமன் 5 சென்டிமீட்டர். எனவே இப்போது பிஆரின் நீளம் காணப்பட்டுள்ளது 5 சென்டிமீட்டர். இவ்வாறு பெரிய செங்கோண முக்கோணியான ஏபிசியில் பைதகரஸின் தொடர்பின்படி ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம், அதாவது 8இன் வர்க்கம் சக 6இன் வர்க்கம் 64 சக 36. ஆகவே ஏசி வர்க்கம் சமன் 100, ஏசி சமன் வர்க்கமூலம் 100 சமன் 10 சென்டிமீட்டர். இப்போது நாம் ஏசியின் நீளத்தையும் கண்டுகொண்டோம். இப்போது இலகுவாக அந்த நாட்பக்கலின் சுற்றளவை கண்டுகொள்ளலாம். அதாவது நாட்பக்கல் ஏபிஆர்சியின் சுற்றளவு சமன் ஏபி சக பிஆர் சக ஆர்சி சக சிஏ. அதாவது ஏபி என்பது ஏபியின் அரைவாசி, ஆகவே 4 சென்டிமீட்டர் சக
RC என்பது BC இன் அரைவாசி, ஆகவே 3 சென்டிமீட்டர் சக. CA அல்லது AC, RC தவறுதலாக இங்கு RC என்று போடப்பட்டுள்ளது. AP PR சரி, RC மாணவர்களே, AP இன் நீளம் 4 சென்டிமீட்டர், PR இன் நீளம் ஏற்கனவே காணப்பட்டுள்ளது 5 சென்டிமீட்டர் என்று. RC இன் நீளம் தான் 3 சென்டிமீட்டர் சக. CA இன் நீளம் பெரிய செங்கோண முக்கோணியின் செவ்வகம் 10 சென்டிமீட்டர் என காணப்பட்டுள்ளது. ஆகவே இவற்றை கூட்டும்போது 22 சென்டிமீட்டர் 22 சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கின்றது. எனவே மாணவர்களே, இத்தோடு பயிற்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதே போன்று இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.